இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்கிட்ட இத்தனை நாளா அம்மா அம்மானு பாசமா இருந்த என் பொண்ணு இன்னைக்கு எனக்கு சரிக்கு சமான்னு சண்டை போடுறானா? அதுக்கு காரணமே நீதாண்டி. எங்க இருந்து வந்து தொலைஞ்சியோ தெரியல. எப்ப நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து எனக்கும் என் பொண்ணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தாண்டி இருக்கு. போதுமா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்காக நீங்க மகாவை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமா புரியல. நீங்க பேசின வரைக்கும் போதுமா? இதுக்கு மேல நீங்க இவ்வளவு ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நான் தான் நீங்க சொன்னதை கேட்டு அவளை வேற எங்கேயாவது கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. அவளே இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறா. இந்த ஒரு நாளாவது அவளை நிம்மதியா இருக்க விடுங்களேன். அன்னைக்கு நீ புறப்பட்டு போனப்ப கஜேந்திர வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்டதுல மாப்பிள்ளைக்கு ஏதோ காயம் பட்டிருக்குன்னு சொல்லி எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டான். நாங்களும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்தே போயிட்டோம் லட்சுமி. எங்களுக்கு மனசே கேட்கல. அதுக்குதான் உன் அண்ணன் பைரவங்கிட்ட சொன்னதும் அவன் உன்னை பார்க்க சென்னைக்கே வந்தான். என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன பாக்குறதுக்கு பைரவ அண்ணா சென்னைக்கு வந்தாரா? ஆமா லட்சுமி. ஐயோ பாட்டி, நான் பேசுறது கேக்குதா? இங்க அப்படி யாரும் இல்லங்க. நம்பரை மாத்தி போட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இது ராங் நம்பரு. போன வச்சிருங்க. ஏய் ஏய், என்ன பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? இத பாரு, நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி என் கையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது சொல்லிட்டேன். எவனையோ கூப்பிட்டு நீ ஓடி போயிட்டா உன்னை நான் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியோ? விட மாட்டேன்டி உன்னை. இத பாரு, நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை கண்டுபிடிச்சு நான் இங்க தூக்கிட்டு வருவேன். ஹலோ, கிளவே, இங்க வா. லக்ஷ்மி இருக்கிறத நீயா சொல்லிட்டேன்னு வைய, அவளை நல்லபடியா கூட்டிட்டு வந்து மரியாதையோட அவ கழுத்துல தாலியை கட்டுவேன். ஆனா நானா லக்ஷ்மி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன்னு வைய, லக்ஷ்மி புருஷனை கொண்டுட்டு அவன் சமாதி மேலேயே உட்கார வச்சு அவன் கழுத்துல தாலியை கட்டுவேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, லக்ஷ்மி எங்க இருக்கா? நீ எவ்வளவு மிரட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் தான். என் பேத்தி இப்பதான் அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? இந்த பாரு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன என்கிட்ட குரல் வச்சு பேசுவியோ? பேசுவியா நீ? சொல்லி பேசுவியோ? பேசுவியா? மாமா மாமா விடுங்க மாமா. மாமா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்கு இப்ப லட்சுமி எங்க இருக்கான்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பாட்டி சொல்றதா நானும் சொல்றேன். அவ இப்பதான் நிம்மதியா இருக்கா. அவளை விட்டுரு. நானும் ரொம்ப நாளா இந்த ப்ரோக்ராம்ல பேசணும்னு நினைக்கிறேன். லைனே கிடைக்கல. இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைனே கிடைக்க மாட்டேங்குது. பிஸியாவே இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு லக்ஷ்மி. என் ஊரு நல்லூருங்கிற கிராமம். இப்போ நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாங் வேணும்? நீங்க யாருக்காக சாங் டெடிகேட் பண்ண போறீங்க? என் வீட்டுக்காரருக்காக ஒரு பாட்டு போட முடியுமா? ஓ, கண்டிப்பா போட்டுடலாம். உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. அவரு பேரு திருக்குமரன். சரி, உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சு? இப்பதான் ஒரு வாரம் ஆச்சு. ஓ, யங் கப்பல்ஸா நீங்க? சரி, உங்க கணவருக்காக என்ன சாங் டெடிகேட் பண்ண போறீங்க? லப்பர் பந்து படத்துல இருந்து
என்னை விட்டு போவேன்னு தான் நானும் நினைக்கல அப்படிங்கிற பாட்டை போடுங்க. உங்க கணவர் திருக்குமரனுக்காக நீங்க கேட்ட பாடலை நாங்க இப்ப ப்ளே பண்றோம். பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா பேசுனது லக்ஷ்மி தான். இப்ப எப்படி லக்ஷ்மியை காண்டாக்ட் பண்றது? இவ்ளோ நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. மறுபடியும் ட்ரை பண்றேன். பேசாம ரேடியோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி லக்ஷ்மிக்கு மெசேஜை பாஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன நம்பர் சொன்னாங்க? ஸ்ரீ, ஆ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. சொல்லுங்கப்பா. மகாவை நாளைக்கு எங்கம்மா கூட்டிட்டு போய் தங்க வைக்க போற? திரு கிட்ட மகாவை பத்தி சொன்னப்பா. திருவுக்கும் அங்க ஆண்டியை பத்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னான். அவங்களுக்கு வேற இப்ப அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுதான். மகா வேற பொறுப்பா பாத்துக்குவா. மகாக்கும் அது சேஃபான இடமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை அங்க அனுப்பி வைக்கிறது சரியா இருக்கும்னு நான் முடிவு பண்ணப்பா. சரிம்மா, நல்ல ஐடியா தான், அப்படியே பண்ணு. நம்மளோட 3வது காலர் சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. லாஸ்டா லக்ஷ்மின்னு ஒருத்தங்க கால் பண்ணாங்கல்ல, அந்த லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் திருக்குமரன் தான் பேசுறேன்.